வணக்கம் நண்பர்களே. பார்ட் 1 வீடியோவில் சாதாரண மனுஷனா இருந்த ப்ரூஸ் நோலன் கடவுளோட மொத்த சக்தியும் கிடைச்சி கடவுளா மாறிட்டதை பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரூஸ் நோலன் பண்ற அட்ராசிட்டியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரூஸ் நோலன் அங்கிருந்து நேரா ஒரு காஃபி ஷாப்புக்கு போறான். அங்க போய் உட்கார்ந்த பிறகும் அவனுக்கு படபடப்பு அடங்கல. இதெல்லாம் உண்மை கிடையாது ப்ரூஸ்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். இவன் வித்தியாசமா பண்றதையெல்லாம் ப்ரூஸ் எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு தாத்தா அவனையே பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவனுக்கு பிளாக் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவன் உடனே அவனுக்கு பவர் இருக்கான்னு செக் பண்றதுக்காக சுகர் பாட்டிலுக்கு நேரா அவன் கையை நீட்டுறான். உடனே அந்த சுகர் பாட்டில் தானா நகர்ந்து இவன் கை கிட்ட வருது. அதே மாதிரி இன்னொரு கையை நீட்டுறான். மில்க் கேன் அவன் கை கிட்ட வருது. அதெல்லாம் பார்த்து அங்கிருந்த பெருசு மிரண்டு போறாரு. இவன் எக்ஸ்கியூஸ் மீ ஸ்பூன் இருந்தா கொடுங்கன்னு சொல்ல வரான். அவன் ஸ்பூன்னு சொல்லும் போதே அவன் வாய்க்குள்ள இருந்து ஒரு ஸ்பூன் வெளியே வருது. அதை பார்த்து ப்ரூஸ் மெர்சல் ஆகுறானோ இல்லையோ அந்த பெரியவர் இவன் என்னடா பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றானேன்னு அவங்க கிட்ட இருந்து தள்ளி போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் ப்ரூஸ் டேபிள்ல டொமேட்டோ சூப்பை எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. இவன் அதை குடிக்க போறான். திடீர்னு ஏதோ ஒரு யோசனை அந்த சூப் பவுலுக்கு நேரா ரெண்டு கைகளையும் நீட்டி கண்ணை மூடி ஏதோ பண்றான். அவ்வளவுதான், அந்த இடத்துல புயல் காத்து மாதிரி வீசுது. பவுல்ல இருந்த சூப் புயல்ல சிக்கின கடல் அலை மாதிரி பொங்குது. இவன் அதையே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப கடவுள் அவன் எதிரில் வந்து என்ன ப்ரூஸ் ஜாலியா இருக்க போலன்னு கேட்கிறாரு. திடீர்னு அவர் அந்த இடத்துல பார்த்ததும் ப்ரூஸ் ஷாக் ஆகுறான். பயப்படாத, வா உன் கூட கொஞ்சம் பேசணும், சின்னதா ஒரு வாக்கு போயிட்டு வரலாம்னு அவனை வெளியே கூட்டிட்டு போறாரு. ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா நீ அதுக்குள்ள ஓடி வந்துட்டேன்னு அவர் சொன்னதும் இல்ல என் கையில 7 விரல பார்த்ததும் நான் பயந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்றான். சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நீ உன் இஷ்டம் போல இந்த சக்தியை எப்படி வேணா பயன்படுத்தலாம். ஆனா இதுல ரெண்டே ரூல்ஸ் இருக்கு. அதை மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒன்னு, நீ தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ரெண்டாவது, தனிப்பட்டவங்க விருப்பத்தை நீ மாத்த ட்ரை பண்ணக்கூடாது. இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. இன்னும் ஏன் பயத்தோட இருக்க, தைரியமா இரு, நீ தான் இப்ப கடவுள்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பக்கத்துல ஒரு லக்ஸரி போட் போகுது. அப்பதான் ப்ரூஸ் அவன் எங்க நின்னுட்டு இருக்கானே பாக்குறான். ரெண்டு பேரும் கடல் மேல நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ப்ரூஸ்னு கடவுள் அங்கிருந்து கிளம்புறாரு. உடனே ப்ரூஸ், கடவுளே நீங்க எங்க போறீங்கன்னு கேக்குறான். நீ தான் என் வேலையை பாத்துக்க போறியே, அதனால நான் ஜாலியா வெக்கேஷன் போறேன்னு அவர் டாடா காட்டிட்டு கிளம்புறாரு. அவர் கிளம்புனதும் ப்ரூஸ் நோலனும் அந்த தண்ணியிலேயே நடந்து போறான். இப்ப அவனுக்கு பயம் போயிடுச்சு, ஆனா திமிர் வந்துடுச்சு. அவன் நடையும் ஸ்டைலும் மாறிடுச்சு. அவன் நடந்து போற வழியில ஒரு துணிக்கடை ஷோகேஸ் பொம்மை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்ததும் இவன் கண்ணை மூடி கையை நீட்டுறான். உடனே அந்த ட்ரெஸ்ஸை இவன் போட்டுட்டு இருக்கான். இவன் போட்டு இருந்த ட்ரெஸ்ஸை இப்ப அந்த பொம்மை போட்டுட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரூஸ் ரோட்ல தெனாவட்டா நடந்து போயிட்டு இருக்கான். போற வழியில இவன் அடிச்ச ரவுடி கும்பல் அங்க நிக்கிறத பார்த்துட்டு இவன் நேரா அவங்க கிட்ட போறான். அவனை பார்த்ததும் டேய் யார் வராங்க பாருடா, நம்ம ஹீரோ வந்திருக்காருன்னு அவனை கலாய்க்கிறாங்க. உடனே ப்ரூஸ், உங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க வந்திருக்கேன்னு சொன்னதும் இவன் சொல்றதை கேட்டதும் அந்த கும்பல் மொத்தமும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இங்க பாருடா, வாங்கினது பத்தல போல, ஆளுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பலாம்டான்னு ஒருத்தன் கிண்டலா சொல்றான். இங்க பாருங்க, நான் சண்டை போட வரல, நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா உங்களை நான் சும்மா விட்டுடுறேன்னு சொல்றான். உடனே அந்த கும்பல்ல இருக்கிற ஒரு மொட்டத்தலை, என்னது மன்னிப்பு கேட்கறதா, மன்னிப்பு தானே கேட்கறேன், என்னைக்கு என் பின்னாடி ஒரு குரங்கு வெளியே வருதோ அன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்னு நக்கலா சொல்றான். உடனே ப்ரூஸ், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கட்டும்னு சொல்றான். அவ்வளவுதான், அந்த மொட்டத்தலையோட முகம் திடீர்னு மாறுது. எல்லாரும் அவனையே வினோதமா பாக்குறாங்க. என்னடான்னு பார்த்தா அவன் ஃபேண்ட்டை கிழிச்சுக்கிட்டு ஒரு குரங்கு வெளியே வருது. அதை பார்த்ததும் டேய் இவன் ஏதோ சூனியக்காரன் போல, வாங்கடா இங்கிருந்து கிளம்பலான்னு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவன் வீட்டுக்கு போனதும் அவனோட லவ்வரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதுவரைக்கும் அவன் லைஃப்லயே பார்க்காத ஒரு புது வகையான பூங்கொத்தை கொடுக்கறான். அவ அதை பார்த்து ஆச்சரியத்தோட இது உனக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்கறா. இது உனக்காகவே நான் உருவாக்குனதுன்னு சொல்றான். இது கூட பரவாயில்லைங்க, அடுத்து ஒரு காரியம் பண்றான் பாருங்க. அவனோட ரொமான்டிக் மூடுக்காக நிலாவையே கயிறு கட்டி அவன் பக்கத்துல இழுக்கிறான். நிலாவை அவன் வீட்டுக்கு பக்கத்துல வர வச்சு அதை கிரேஸை கூட்டிட்டு வந்து காட்டுறான். இவன் பண்ண இந்த சில்லறத்தனமான வேலையால எவ்வளவு பேர் பாதிக்க போறாங்கன்னு இப்ப அவனுக்கு தெரியாது. மறுநாள் காலையில கிரேஸ் டிவி நியூஸை பார்த்துட்டு இருக்கா. ஜப்பான்ல ஏற்பட்ட திடீர் சுனாமியால ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. கிரேஸ் அந்த நியூஸை வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்கா. நேத்து நிலவுல திடீர்னு ஏற்பட்ட மாற்றத்தால தான் ஜப்பான்ல சுனாமி ஏற்பட காரணம்னு சொல்றாங்க. இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க ப்ரூஸ் தான் காரணம். இது எதுவும் தெரியாத ப்ரூஸ் பொறுமையா தூங்கி எழுந்திருச்சு கிளம்புறான். கிரேஸ் எங்க கிளம்புறன்னு கேட்கறா. நான் என் புது வேலைக்கு போறேன்னு வெளியே போறான். அங்க அவனோட பழைய காரை பார்த்ததும் இதெல்லாம் ஒரு காரான்னு புலம்பிக்கிட்டு காருக்குள்ள உட்கார்றான். அப்ப ரெண்டு பசங்க அவன் கிட்ட வந்து, சார் பாக்குறதுக்கு இந்த காரு சும்மா தாறுமாறா இருக்குன்னு சொல்றாங்க. பழைய காரை எதுக்காக இவனுங்க இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா நம்ம ஆளு அந்த டப்பா காரை லேட்டஸ்ட் ஸ்போர்ட்ஸ் காரா மாத்தி இருக்கான். அவன் போற வழியில எப்பவும் போல டிராபிக்கை பார்த்ததும் என் முன்னாடி ஒருத்தர் நிக்க கூடாதுன்னு அவன் கையை அசைக்கிறான். அடுத்த நிமிஷம் அவன் முன்னாடி நின்னுட்டு இருந்த எல்லா காரும் ஓரங்கட்டி நிக்குதுங்க. இவன் மட்டும் அந்த ரோட்ல செம ஸ்பீட்ல போறான். அடுத்த சீன்ல ப்ரூஸ் ஏற்கனவே வேலை செஞ்ச சேனல் 5 டிவி காரங்க போலீஸ் டாக் ட்ரைனிங் பத்தி ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இவன் அங்க போய் நின்னுட்டு இருக்கான். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு வெளியே வர சேனல் காரங்க இவனை பார்த்து
பார்த்ததும் என்னப்பா எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்திருக்க, உன்னை எப்படி சேனல் 7ல வேலைக்கு எடுத்தாங்கன்னு கிண்டல் பண்றாங்க. அதுக்கு ப்ரூஸ் இனிமே தாண்டா கதையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றான். அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு போலீஸ் மோப்ப நாய் ஒரு இடத்துல பழம் தோண்டிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்ததும் அந்த இடமே பரபரப்பா ஆயிடுது. உடனே சேனல் 5 நியூஸ் ரிப்போர்ட்டர் அத படம் எடுக்கிறதுக்காக வேன்ல இருக்கிற வீடியோ கேமராவை எடுக்க போறான். ஆனா அந்த வேனோட கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுது. அதுவும் நம்ம ஆளோட வேலை தான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவன்கிட்ட இருக்கிற ஒரு வீடியோ கேமராவை ஒரு சின்ன பையன்கிட்ட கொடுத்து அந்த பரபரப்பான சம்பவத்தை வீடியோவில் ரெக்கார்ட் பண்றான். அந்த வீடியோ டிவில டெலிகாஸ்ட் ஆனதும் ஒரே நாள்ல ப்ரூஸ் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டான். எந்த சேனல்ல அவனை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுனாங்களோ அதே சேனல்காரங்க அவனை கூப்பிட்டு பழசையெல்லாம் மறந்துரு ப்ரூஸ், எங்க சேனலுக்காக நியூஸ் கலெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. இவனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். இவன் ஃபேமஸ் ஆகணுங்கிற ஒரே காரணத்துக்காக என்னென்னவோ தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்றான். வானத்திலிருந்து ஒரு பெரிய விண்கல்ல விழ வச்சு அந்த நியூஸை இவன் முதல் ஆளா கவர் பண்றான். அது மூலமா இன்னும் பாப்புலர் ஆகிறான். இவ்வளவு சக்தி கிடைச்சிருக்கு. ஆனா ப்ரூஸ் நோலன் அவனோட எதிரி ஈவன் பாக்ஸ்டரை கண்டுக்கவே இல்லைன்னு பார்த்தா ஒரு நாள் லைவ் ப்ரோக்ராம்ல ஈவன் பாக்ஸ்டர் ஒரு முக்கியமான நியூஸை வாசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அவன் வாய் குழறது, குரல் மாறுது. உடனே அவன் சாரின்னு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறான். இப்ப முன்னை விட மோசமா ஏதேதோ உளர ஆரம்பிச்சிட்டான். ஜிப்ரிஷ் லாங்குவேஜ்ல எல்லாம் பேசுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் எதுவும் புரியல. ஈவன் பாக்ஸ்டர் லைவ் ப்ரோக்ராம்ல திக்கி திணறி அசிங்கப்படுறத ப்ரூஸ் நோலன் அவன் வீட்டில் இருந்துகிட்டு டிவில பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். பின்ன ரசிக்க மாட்டானா? இதையெல்லாம் பண்ணதே அவன் தானே. அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை டின்னருக்கு கூட்டிட்டு போறான். அங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ப்ரூஸ் காதுல நிறைய குரல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனால் அந்த சத்தத்தை தாங்கவே முடியல. ஒரு கட்டத்துல தலைவலி தாங்காம ப்ரூஸ் வெளியே ஓடி போய் கடவுளே என்னால முடியலன்னு கண்ணை மூடி கத்துறான். அடுத்த சீன்ல பார்த்தா ப்ரூஸ் எவரெஸ்ட் மலை உச்சியில நின்னுட்டு இருக்கான். அவன் பக்கத்திலேயே கடவுள் நின்னுட்டு இருக்காரு. அவரை பார்த்ததும் ப்ரூஸ் இது என்ன சொர்க்கமா, நான் இவ்வளவு சீக்கிரம் செத்துட்டேனான்னு கேட்கறான். நீ சாகலாம் இல்ல, நான் தான் உன்னை இங்க வர வச்சேன்னு அவர் சொன்னதும் ப்ரூஸ் அவர்கிட்ட என் மண்டைக்குள்ள ஒரே இறைச்சலா இருக்கு, இது எதனாலன்னு கேட்கறான். அது இறைச்சல் இல்ல ப்ரூஸ், அது எல்லாமே பிரார்த்தனைகள்னு அவர் சொன்னதும் பிரேயர்ஸா, ஆனா எனக்கு அது வெறும் சத்தங்களா தானே கேக்குது, ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான். ப்ரூஸ் சொல்றத கேட்டதும் நீ அவங்களோட பிரேயரை கவனிக்கல, சரி என் கேள்விக்கு பதில் சொல்லு, என் சக்திகள் உங்ககிட்ட வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நீ எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கன்னு கடவுள் கேட்டதும் என் லைஃப்லயே ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு, அதை எல்லாத்தையும் முதல்ல சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றான். என்னது உலகத்துக்கா? இப்போ உனக்கு கேட்ட குரல்கள் எல்லாமே ஒரே ஒரு ஏரியாவில் இருக்கிற ஜனங்களோட பிரார்த்தனைகள் தான் அவர் சொல்றத கேட்டதும் ப்ரூஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கிறான். நீ என்னோட வேலையை ஏத்துக்கிட்ட, ஒழுங்கா அதை செஞ்சு முடியும்னு கடவுள் சொன்னதும் அடுத்த சீன்ல ப்ரூஸ் அவன் வீட்டுல இருக்கான். கிரேஸ் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. ஆனா இவனால தூங்க முடியல. ஏன்னா இவன் காதுல ஜனங்களோட பிரார்த்தனைகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. இவன் உடனே அவங்க பிரார்த்தனைகள் எல்லாமே ஒரு ஃபைலா மாறட்டும்னு சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த ரூமே பார்த்தாத அளவு எக்கச்சக்கமான ஃபைல் டிராயர்ஸ் குவிஞ்சு கிடக்கு. அதை பார்த்ததும் ப்ரூஸ் இதையெல்லாம் எந்த காலத்துல பிரிச்சு படிக்கிறதுன்னு எல்லாத்தையும் ஒரு துண்டு சீட்டுகளா மாற சொல்றான். அடுத்த செகண்ட் அந்த ரூம் மொத்தமும் ஏன் ப்ரூஸ் உடம்பு ஃபுல்லாவும் ஒரே துண்டு சீட்டுகளா இருக்கு. எவ்வளவு சீட்டுகளான்னு மிரண்டு போற ப்ரூஸ் எல்லாமே என்னோட கம்ப்யூட்டர்ல இமெயில்ஸா மாறட்டும்னு சொல்றான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் அவனோட கம்ப்யூட்டரை ஆன் பண்ணி பார்க்கறான். 10 லட்சத்துக்கும் அதிகமான இமெயில்ஸ் வந்திருக்கு. இவன் அந்த இமெயில்ஸை ஓபன் பண்ணி கூட பார்க்காம எல்லாருக்கும் எஸ் எஸ்னு அவங்க பிரார்த்தனைகளுக்கு ஓகே சொல்றான். கீபோர்ட்ல எஸ் எஸ்னு தட்டிக்கிட்டே இருக்கான். இவனால முடியல. என்ன மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும்னு லட்சக்கணக்கான மக்களோட பிரார்த்தனைகள் எல்லாத்துக்கும் ஒரே பட்டன்ல உங்க எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறட்டும்னு எல்லாருக்கும் சேர்த்து எஸ்ன்னு தட்டி விடுறான். இவன் பண்ண அந்த வேலையால அந்த ஊரே ஒரு வழியாக போகுதுன்னு ப்ரூஸ்க்கு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் ப்ரூஸ்க்காக அவன் சேனல் சார்பா ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. ப்ரூஸ் மட்டும் அந்த பார்ட்டியில கலந்துக்கிறான். தனியா பார்ட்டியில என்ஜாய் பண்ண முடியாம ப்ரூஸ் கிரேஸ்க்கு கால் பண்ணி நீ இந்த பார்ட்டியில கலந்துக்கன்னு சொல்றான். கிரேஸ் கிளம்பி இந்த பார்ட்டிக்கு வரதுக்குள்ள இங்க ஒரு கூத்து நடக்குது. ப்ரூஸ் கூட வேலை செய்யற சூசன்ங்கிற பொண்ணு இவனையே லுக்கு விட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் பொறுத்து ப்ரூஸ் மறுபடியும் கிரேஸ்க்கு கால் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போறான். அப்ப அந்த ரூமுக்குள்ள வர சூசன் ப்ரூஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனை கிஸ் பண்றா. அப்ப கரெக்டா அங்க வர கிரேஸ் அதை பார்த்ததும் ஷாக் ஆகி ப்ரூஸ் மேல கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கோவமா வெளியே போறா. ப்ரூஸ் அவகிட்ட நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். ஆனா கிரேஸ் அவன் சொல்றத நம்ப தயாரா இல்ல. அவ அங்கிருந்து கிளம்ப போறா. அப்ப ப்ரூஸ் நீ என்னை விட்டு போக முடியாதுன்னு கத்துறான். ஆனா அவ அதை காதல வாங்காம கார்ல கிளம்பி போயிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் ப்ரூஸ் சோகமா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரான். அங்க என்னடானா ரூமுக்குள்ளேயே மழை பெய்யுது. இவன் பண்ண வேலையால அந்த ஊரோட கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. நிறைய பேர் மழை பெய்யணும்னு வேண்டிக்கிட்டதால இப்ப திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. மறுநாள் ப்ரூஸ் கிரேஸ் தேடி போய் அவளை சமாதானப்படுத்துறான். ஆனா அவ இவன் கிட்ட பேச கூட தயாரா இல்ல. உடனே நம்ம ஆளு அவன் சக்தியை பயன்படுத்தி அவளை
அவங்கள வசியம் பண்ண பாக்குறான். ஆனா அங்க ஒன்னும் வேலைக்காகல. ஏன்னா ஒருத்தரோட தனிப்பட்ட விருப்பத்தை உன்னால மாத்த முடியாதுன்னு கடவுள் சொன்னது அப்போதான் ப்ரூஸ்க்கு ஞாபகம் வருது. இவன் இங்க கிரேஸ் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அங்க ஊரே கலேபரமாயிட்டு இருக்கு. ஏன்னா இவன் விண்கல்ல கீழே விழ வச்சதால நிறைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நிறைய இடங்கள்ல பவர் கட் ஆகி ஜனங்க ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பிரச்சனைனா இன்னொரு பக்கம் $4 லட்சம் முதல் பரிசு லாட்டரி டிக்கெட் வாங்கினவங்க எல்லாருக்குமே முதல் பரிசு விழுந்திருக்கு. அது எப்படின்னா எல்லாருமே முதல் பரிசு வேணும்னு வேண்டிக்கிட்டதால ப்ரூஸ் நோலன் ஆல்ரெடி எல்லாருக்குமே எஸ்ன்னு பட்டனை தட்டி விட்டு இருக்கான். அதனால யாரெல்லாம் லாட்டரி டிக்கெட் வாங்கினாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் விழுந்திருக்கு. இப்ப அந்த $4 லட்சம் பரிசு விழுந்த எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்தா ஒரு ஆளுக்கு கிடைச்சிருக்கிற பரிசு தொகை வெறும் $17 தான். $4 லட்சம் பரிசு தொகை கிடைக்கும்னு எதிர்பார்த்த எல்லாரும் வெறும் $17 கைக்கு வந்ததும் ரோட்ல இறங்கி கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ப்ரூஸ் டிவி சேனல்ல நியூஸ் வாசிக்க போறான். உடனே ஜாக் அவனை தடுத்து நிறுத்தி, ப்ரூஸ் நீ பேச வேண்டிய வேற ஒரு விஷயம் இருக்கு. ஊரே இப்ப கலவரமயமா இருக்கு. அத பத்தின ஹாட் நியூஸ் தான் நீ இப்ப படிக்க போறேன்னு அவர் சொன்னதும் ப்ரூஸ் நோலன் என்னாச்சு இந்த ஜனங்களுக்குன்னு ஷாக் ஆகி, சூசன் இந்த நியூஸை நீ பாத்துக்கன்னு ப்ரூஸ் அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள்ள போய் பார்க்கறான். அங்க ஜனங்க எல்லாரும் அந்த ஊரையே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் கடைகளை சூறையாடி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. நிலைமை கை மீறி போயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ப்ரூஸ் நோலன் முதல்ல கடவுளை சந்திச்ச அதே இடத்துக்கு போய் கடவுளை தேடுறான். கடவுளே எங்க இருக்கீங்க, எனக்கு உங்க உதவி வேணும், தயவு செஞ்சு நேர்ல வாங்கன்னு கத்துறான். கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் பின்னாடி தரையை தொடச்சிட்டே அந்த இடத்துக்கு வர கடவுள், என்ன ப்ரூஸ் இந்த வேலை நீ நினைச்ச மாதிரி ஈஸியா இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு அவன் சொன்னதும், நீ சரியான டைமுக்கு தான் வந்திருக்க, இந்தா நீ இந்த தரையை தொடைன்னு அவன் கையிலயும் ஒரு மாபை கொடுக்கறாரு. இவன் கேள்வி எதுவும் கேட்காம அவர் கூட சேர்ந்து அந்த தரையை துடைக்கிறான். இப்ப இந்த தரை பளபளன்னு ஆயிடுச்சு இல்ல, பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்க்காத, அதை எப்படி சரி பண்றதுன்னு பாருன்னு கடவுள் சொன்னதும் அதுக்கு ப்ரூஸ், நான் அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு சொல்றான். அதை கேட்டதும் அவரு, எப்போவாச்சும் நீ யாருக்காவது என்ன தேவைன்னு கேட்டிருக்கியா? இது என்ன நீ சூப்பர் ரெண்டா பிரிச்சியே, அது மாதிரி மேஜிக் ட்ரிக்னு நினைச்சியா? ஜனங்க எல்லாரும் என்கிட்ட அவங்க வேண்டது எல்லாம் நான் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதிசயம் நடக்கணும்னு காத்துட்டு இருக்க கூடாது, நாம தான் அந்த அதிசயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உடனே ப்ரூஸ், இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லாமலே கிளம்புறீங்களேன்னு கேட்கறான். உன்னால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், தைரியமா போன்னு அவர் சொன்னதும், எனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா நான் என்ன பண்றதுன்னு கேட்கறான். அதுவும் பிரச்சனை, அதை நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ப்ரூஸ் வீட்டுக்கு போனதும் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். முதல்ல அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இமெயில்ல எல்லாருடைய விஷஸ்க்கும் எஸ் சொன்னதை கட் பண்றான். அதுக்கப்புறம் எல்லாரையும் போல டிராபிக்ல நின்னு போறான். கார் ஸ்டார்ட் ஆகாத ஒருத்தருக்கு காரை தள்ளி ஹெல்ப் பண்றான். அவன் சேனலுக்கு போனதும் ஈவன் பாக்ஸ்டர் போய் பார்க்கறான். ப்ரூஸ் பண்ண வேலையால ஈவன் பாக்ஸ்டர் அந்த வேலையை விட்டே போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ப்ரூஸ் ஈவன் கிட்ட, எங்க கிளம்பிட்ட, இனி நீ தான் இந்த சேனலோட நம்பர் 1 நியூஸ் ஆங்கர், நான் என்னோட வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு, சாரி ஈவன், உனக்கு ஒரு தடவை கூட நான் விஷ் பண்ணது கிடையாதுன்னு ஈவன் பாக்ஸ்டர் கையை குலுக்கி அவனுக்கு விஷ் பண்றான். இவனுக்கு என்ன ஆச்சுன்னு புரியாம ஈவன் பாக்ஸ்டர் தேங்க்ஸ் ப்ரூஸ்னு சொல்றான். அதுக்கடுத்து ப்ரூஸ் அந்த பிச்சைக்காரனுக்கும் ஹெல்ப் பண்றான். இப்பதான் ப்ரூஸ் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப அவன் வீட்டுக்கு கிரேஸோட ஃப்ரெண்டு வரா. அவகிட்ட கிரேஸ் எப்படி இருக்கான்னு கேட்கறான். ஆனா அவ, நான் எதுவும் சொல்ல விரும்பல ப்ரூஸ், கிரேஸோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக தான் வந்தேன்னு சொல்றா. கடைசியா அவ கிளம்பும் போது ப்ரூஸ் கிட்ட, கிரேஸ் எப்பவும் என்ன பண்ணுவான்னு தெரியுமா, ப்ரே பண்ணுவா, அதுவும் உனக்காக மட்டும்தான் ப்ரே பண்ணுவான்னு அவ சொன்னதும் ப்ரூஸ் ஒரு மாதிரி ஆயிடுறான். உடனே அவன் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி கிரேஸ் இவனுக்காக கடவுள்கிட்ட என்ன வேண்டி இருக்கான்னு பாக்குறான். கிரேஸ் எப்பவுமே கடவுள்கிட்ட, ப்ரூஸ் நல்லா இருக்கணும், அவனுக்கு சக்தியை கொடு, அவன் சந்தோஷமா இருக்கணும், அவன் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கணும்னு இவனுக்காக தான் எப்பவுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிருக்கா. அப்ப கிரேஸ் அந்த நிமிஷமும் கடவுள்கிட்ட இவனுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. உடனே ப்ரூஸ் கண்ணை மூடி அவ இருக்கிற இடத்துக்கு போய் அவ என்ன ப்ரே பண்றான்னு கேட்கறான். கடவுளே, நான் இப்பவும் ப்ரூஸை லவ் பண்றேன், ஆனா நான் அவன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும், எனக்கு அவன் ஞாபகமே வரக்கூடாதுன்னு ப்ரே பண்றா. அதை கேட்டதும் ப்ரூஸ் கண்ணில இருந்து தானா கண்ணீர் வருது. அவன் அங்கிருந்து அழுதுகிட்டே ரோட்ல நடந்து போறான். கடவுளே, நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன், என்னால முடியல, எனக்கு எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சிடுச்சுன்னு கடவுள்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கறான். அப்ப அந்த ரோட்ல வேகமா வர ஒரு லாரி அவனை இடிச்சிட்டு போயிடுது. கட் பண்ண அடுத்த சீன்ல ப்ரூஸ் மேல் லோகத்துல இருக்கான். ஏன் அதுக்குள்ள என் உயிர் எடுத்துட்டீங்கன்னு கடவுளை பார்த்து கேட்கறான். நடு ரோட்ல முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டது யார் தப்புன்னு கடவுள் கேட்டதும், ஆனா எதுக்காக இப்ப என் உயிர் எடுத்தீங்கன்னு கேட்கறான். ஆனா அவரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம, ப்ரூஸ் உன்கிட்ட ஒரு தெய்வீக சக்தி இருக்கு, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை உன்னால சந்தோஷமாவும் சிரிக்க வைக்கவும் முடியும், உனக்குள்ள இருக்கிற திறமை அதுதான், உன்னுடைய பலமும் அதுதான்னு இப்ப இந்த நிமிஷம் ப்ரே பண்ணுன்னு கிரேஸ் கொடுத்த பிரேயர் பீட்ஸ் அவன் கையில கொடுக்கறாரு. அவன் அதை கையில வாங்கி கண்ணை மூடி ப்ரே பண்றான். கடவுளே, எல்லாருக்கும் உணவு கொடு, உலகத்துல அமைதியை கொடுன்னு வேண்டான். அவனோட பிரேயரை கேட்டதும் அவர்
அவரு இப்போ உன் மனசுக்கு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இவன் உடனே அமைதியா இருக்குன்னு சொல்றான். சரி இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்னு அவர் கேட்டதும் இவன் கிரேஸ்னு சொல்றான். அவ உனக்கு திரும்ப கிடைக்கணுமான்னு அவர் கேக்குறாரு. இல்ல அவ சந்தோஷமா இருக்கணும், என்னை விட அவளுக்கு யாரு பொருத்தமோ அவன் கூட அவ சேரணும்னு கிரேஸ் மேல இருக்கிற உண்மையான அன்பால கடவுள்கிட்ட கேக்குறான். இப்ப நீ சொன்னதை நான் உன்னோட பிரேயரா எடுத்துக்கிறேன், இப்ப நீ போன்னு கடவுள் அவனை தள்ளி விடுறாரு. அடுத்த நிமிஷம் ப்ரூஸ் இங்கே ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சு பாக்குறான். அவனை பாக்குறதுக்காக கிரேஸ் அங்க வந்திருக்கா. ரெண்டு பேரும் பழசையெல்லாம் மறந்து ஒன்னா சேர்றாங்க. அப்ப ப்ரூஸ் கையில கடவுள் கொடுத்த பிரேயர் பீட்ஸ் இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் ப்ரூஸ் பழையபடி அவன் பேக்கரியை பத்தி இன்டர்வியூ எடுக்கிற வேலையே செய்யறான். அதோட படமும் நல்லபடியா முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல ஜிம் கேரி ஒரு பக்கம் அவன் ஸ்டைல்ல அதிரடியா நடிச்சா கடவுளா வந்து அமைதியான பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கியிருப்பாரு மார்கன் ஃப்ரீமேன். ப்ரூஸ் ஆல்மைட்டி படத்தை பார்க்காதவங்க இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.